புகழ்பெற்ற இந்திய தொழிலதிபர் மற்றும் பரோபகாரர் ரத்தன் டாடா அவரது வணிக புத்திசாலித்தனத்திற்காக மட்டுமல்லாமல் பணிவு மற்றும் ஆழமான நெறிமுறைகளுக்காகவும் அறியப்படுகிறார். இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான டாடா குழுமத்தை வழிநடத்தினாலும் அவரது தனிப்பட்ட ஒருமைப்பாடு மற்றும் எளிமை ஆகியவை அவரது குணாதிசயத்தின் ஒரு கவர்ச்சிகரமான அம்சமாகும். உதாரணமாக, அவரது அபரிமிதமான செல்வம் இருந்த போதிலும் ரத்தன் டாடா பிரபலமாக அடக்கமானவர். இந்தியாவில் உள்ள சாமானியர்களுக்கு ஆட்டோமொபைல்களை மிகவும் அணுகக்கூடியதாக மாற்றுவதற்காக அவரது நிறுவனம் அறிமுகப்படுத்திய உலகின் மலிவான காரான டாடா நானோவில் வேலை செய்ய அவர் அடிக்கடி தன்னை ஓட்டிச் செல்கிறார். விலையுயர்ந்த கார்கள் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை முறைகள் மூலம் தங்கள் செல்வத்தை வெளிப்படுத்தும் பல பில்லியனர்களுக்கு இது முற்றிலும் மாறுபட்டது. மற்றொரு அழுத்தமான பண்பு அவரது விசுவாசம் மற்றும் இரக்கத்தின் ஆழமான உணர்வு. 2008 மும்பை தீவிரவாத தாக்குதலின் போது தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல், டாடா குழுமத்திற்கு சொந்தமானது, பலத்த சேதமடைந்தது. ரத்தன் டாடா தனிப்பட்ட முறையில் ஹோட்டலின் மறுவாழ்வை மேற்பார்வையிட்டார். அவர்களின் குழந்தைகளுக்கு நீண்டகால மருத்துவ உதவி மற்றும் கல்வியையும் கூட வழங்கினார். இந்த நெருக்கடியில் அவரது பச்சாதாபம் அவருக்கு பரவலான பாராட்டை பெற்றது. டாடாவின் பார்வை, பணிவு மற்றும் பச்சாதாபம் ஆகியவற்றின் கலவையானது வணிக மற்றும் தனிப்பட்ட வட்டங்களில் அவரை ஒரு புதிரான மற்றும் மரியாதைக்குரிய நபராக ஆக்குகிறது.